ஷே எப்பா யா இந்த பேலை மன்னர் ஆட்சியில் வர வாங்கினா மந்திரத்தில் உருவாக்கி விட்டார். கண்டார வலிமை தேவடியா பேலை இன்னையோட முடிஞ்சிடா. ஞாயிற்றுக்கிழமை ஆடிக்கோங்க. அவனை தூக்கி வச்சு மதுரையில் ஓட்டிக்கோங்க. ஓட்டி தூக்கி மன்னராட்சியில் இருக்கான்னு இருந்தவன்டா. இல்லை ஆறுபடை உள்ளவன் மன்னராட்சியில் ஆண்டவன். சரியா? மந்திரத்தில் உருவாக்கப்பட்டவன். அந்த பேயை நல்லா நக்கிக்கோங்கடா. பிஜேபி கொடிக்காரன் மதுரையில் எல்லாவனும் நக்கிக்கோங்க. அவன் ஆறுபடை அவன் உட்கார்ந்துருப்பான். எல்லாம் வரிசைக்காக போய் கொடியை தூக்கி காலை ரெண்டையும் பிளந்து காலை ரெண்டையும் அவனை பிளங்க சும்மா போங்கடா. ஐயர் இருப்பான். பிளந்து விட சொல்லி நான் நக்குதவும் நக்கிக்கோங்க. சரியா? உயிர் இல்லை ஒன்றும் இல்லை. செத்த பிண மாதிரி தான் கிடக்கான். பேய் மாதிரி தான் கிடக்கான். கணக்கு முடிச்சாச்சுரா. குடும்பம் ஈஸ்வரன் குடும்பம். புரியுதா? ஈஸ்வரன் குடும்பம் பரமசிவன் பார்வதி குடும்பம் உலகத்தை ஆண்டு கொண்டே இருக்குது. புரியுதா? கணக்கை விட்ட கணக்கை நொறுக்கிடுவார். மானிட பேலை ஈ மாதிரி அடக்குவார். ஈ மாதிரி கிடக்கிறவனா அடக்கி சாராக புழிஞ்சிருவார். ஆதார் ரெக்கார்டு போட்டாரா? வீடு இருந்தார் செக் பண்ணல. அடி எப்படி விழும்? பயங்கரமான அடி விழும்டா. பயங்கரமான அடி விழும். மில்லு தொழிற்சாலையை போட்டவனுக்கெல்லாம் 60 வயசு 50 வயசு 40 வயசு 30 வயசு கடந்து நாங்கள் 2ஆம் நம்பரை படிச்சுட்டு வந்து திருச்சின்னு உட்காந்து காலை ரெண்டு தோலை தூக்கி போட்டு உள்ளே உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்பான். மில்லில் சரமாக வருவான். அப்படியே இறுக்கிடுவான். இருக்குல்ல அப்போ தாண்டா அவங்களுக்கு அடி விழும். கடவுள் ஒன்று இருக்காராம்மா. புரியுதா? மானிட பேலே கண்டார வழியிலே அவன் ஆறுபடை நல்லா விரிச்சு விட்டு நக்கிக்கோங்கடா. கொடியை தூக்கிட்டு போய் நக்கிக்கோங்க. கொடி ஏற்றக்கூடாது, கொடி பறக்கக்கூடாது, கொடியை ஆட்டக்கூடாதுன்னு கணக்கு போட்டார். ஆனால் இன்னும் கொடியை தூக்கி ஆட்டுதான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கண்டார வழி தேவடியா பே ஆட்டுதான். தேவடியா பேல பூமியை அழிக்க வந்த தேவடியா பே. டெல்லியில் இருக்கிறவன், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பச்சை தேவடியா, பச்சை பொறுக்கி தேவடியா பே. புரியுதா? தமிழ்நாட்டில் இப்போ 3 கட்சி ஆயிடுச்சா? 8ஆம் நம்பர் கேட்சி பண்ணார். 8ஆம் நம்பரும் வச்சுருந்தார். இப்போ இன்னொன்று சேர்ந்துருச்சு கொடியை தூக்கி. இந்த கொடி மன்னராட்சியோட டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இவனை சொல்லி முடிச்சிருவார். இந்த கொடியோட முடிஞ்சு வச்சு இனிமேல் வலையில் மாட்டி உள்ளே ஏற்றி கணக்கு ஏற்றிடுவார். ஏற்றின உடனே ஐயா தான் ஏற்றுறாரா? நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறுது பூராமே ஐயா தான் ஏற்றிக்கிட்டு இருக்காரு. குட்டுப்புள்ள உள்ளே போய்கிட்டே இருப்பான். தண்டனை கொடுக்கல. இல்லை இப்போ தண்டனை இவர் தானே கொடுக்க முடியும். அவங்க எப்படி கொடுக்க முடியும்? ஜட்ஜி கோட்டார் யாரும் கொடுக்க முடியாது. ஆணும் பெண்ணும் கோட்டார் யாருமே கொடுக்க முடியாது. நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் எல்லாமே புரிஞ்சுக்கப்பா. கணக்கு போட்டார். காலட்டையும் சூரியன் அவன் கேட்கான் கணக்கு. ஆட்டோமேட்டிக்காக உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மானிட பே கொசு அடக்கணும். எல்லாம் சாமி அந்த சாமி கும்பிடுது, அந்த சாமியெல்லாம் எல்லாம் பேயெல்லாம் அடக்கிட்டார். அவர் உச்சியில் உட்காந்தாலே எந்த சாமியால் 3 மாதத்துக்காரன் சாமியுமே செத்தவனை போனால் கும்பிடுத அப்புறம் அடக்கிட்டார், எரிச்சிட்டார், பொசிக்கிட்டார். பொத்தி போ 3 மாதத்துக்காரனும் முக்காடு தொப்பிலாம் பொத்திட்டு போடா. நடு சென்ட்ரலாக ஆணுக்கு பொண்ணுக்கு என்கண்ட்ரோல் சுட்டிக்காட்டு வெதர் அடிச்சு விட்ருவார். அடங்காமல் போகுது. விவசாயத்தை கொடுத்துருக்காரு. விவசாயத்தை பூரா அழித்து 2ஆம் நம்பரை பூரா லாரி லோடுகளை டராக விடியோ அலற விட்டுக்கிட்டு இருக்கான். பூமி அதருது. இது என்ன நினைச்சான் அப்படிங்காரு. 7 ஜெம்மம் கணக்கு உட்காந்து அவர் ஆளாதனால இப்போ இந்த ஜெம்மத்தில் பாடாப்படுத்தி வச்சுருக்கான். எப்பா நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. இந்த மதுரை மாநாட்டில் பூரா இந்த பிஜேபி கொடிக்காரனை பூரா உள்ளே ஏற்றிக்கோங்கப்பா. இவர் கணக்கு ஏற்றிட்டாரு. கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி ஐயா ஏற்றிட்டாரு. இவன் தொலைஞ்சான். ஏண்டா தமிழ்நாட்டில் கடவுள் உட்காந்துருக்க தெரியலையாடா? ஒருத்தர் மெசேஜ் அனுப்புங்கடா. இந்த உட்காந்துருக்காரு பாடுறா கடவுள் விஷ்ணு பரமா சிவன் 3 பேர் இந்த வெளியில் நிற்கும். 3 தலைச்சக்கரம் கொடியை தூக்கி ஆட்டுதாலே கண்டார வலிமை தொலைஞ்சான்டா. ஆறுபடை இன்னையோட தொலைஞ்சான்டா. முடிஞ்சு வச்சுடா. ஆறுபடை ஜோலி முடிஞ்சிச்சு. 6 படையிலேருந்து உள்ளே போயிடுவான். பிஜேபி கொடிக்காரன் பூரா உள்ளே போயிடுவான். இவனை வச்சு தான் டெல்லியை முடிக்கணும். பிஜேபி கொடியை இவனை வச்சு தான் முடிக்கணும். 6 படை அவனை 10,000 கோடி டெல்லி குஜராத்தில் பூரா முக்கில் உட்காந்துருக்கானடா. அந்த கண்டார ஒளிமனை அங்கே டெல்லியில் அம்பானி அதானி பார்த்த பல கோடி டாட்டா எல்லாமே தூக்கிடுவார். அவனை வச்சு பூரா இந்த பேயை வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு திணீரை வச்சு நக்கி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். கண்டார ஒளி தேவடியா பேய் அம்புட்டோம். உழைப்புக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. வச்சு சுரண்டி தின்னுட்டு போங்கடா, அமைதியாக போங்கடானா விரிச்சிட்டா போகிற பிதுக்குவார். பிதிக்கி எடுப்பார். கவலைப்படாதீடா. ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் போட்டார். வீடுந்தோறும் செக் பண்ணுவான். மொதல் வரும் அவர் வார்டில். இது காவல்துறைக்கு புரிவான். கண்டிப்பாக இறக்கி விட்டு சிட்டி கிராமத்தில் களைச்சி விட்டு அடிப்பார் அப்படின்னு அவனுக்கு தெரியும். காவல்துறை அதிகாரிக்கு புரியுதா? மற்ற அதிகாரிகளாம் அவன் பூரா கையெழுத்தில் போட்டு தின்னுட்டு கொளுத்து மப்பேறி போய் இந்த முக்கில் இருக்கவனை கூப்பிடான். அடைக்கி எனக்கு உலட்டும் பணம் உலட்டுமா. இவன் நக்கிட்டு அலைவான். கவர்மெண்ட் வேலை ஆக்குறவன் அரசியல்வாதி.
அடுத்து டெல்லியில் இருக்கிறவன் பூரா ரோடு கான்ட்ராக்ட் எங்கே இருக்கு முக்கில் இருக்கவனே முக்கில் வயிறு தள்ளிக்கிட்டு இருக்கவனே அவனை கூப்பிட்டு எல்லாம் எனக்கு நிறைய உழணும், நிறைய இடத்த பாழாக்கணும், உலக நாடு விமானம் இறக்கணும், கடலுக்குள்ளே போய் என்னென்ன 2ஆம் நம்பரை போடணும், அத்தனையும் போட்டு நாங்கள் பாழாக்கணும், எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடு, இவன் ஆசீர்வாதம் கொடுன்னு இவன் 2 பேர்கிட்ட வாங்கி பூமியை நச்சிட்டான். இப்போ இந்த 2 கண்டாரோலியமனே முடிச்சிட்டாரு. இப்போ 6 வடை மதுரையில் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் எங்கேயாவது தமிழ்நாட்டுக்குள்ளே நீதிமன்ற கோர்ட்டில் உள்ளே ஏற்றிடுவார். ஐயா ஏற்றிடுவாரா? கோர்ட்டில் ஏற்றிடுவார் இந்த பிஜேபி கட்சிக்காரனை. இதுதான் கண்டாரோலிமனை உட்காந்துருக்காரு, தெரியலங்க ஐயா உட்காந்துருக்கு தெரியலங்க. அப்போ இவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? மூட்டா பேல முக்கால்